அப்புறம் கமலாக்கா, பொண்ணு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? சிறப்பா நடந்துச்சுமா. அந்த சமயத்துல நம்ம வீட்ல தான் நடக்க கூடாத பிரச்சனை எல்லாம் நடந்து மொத்த குடும்பமும் சந்தோஷத்தை இழந்து நின்னுச்சு. அத நினைச்சுதான் நான் மனசுடைஞ்சு போயிட்டேமா. நம்ம கையில என்னக்கா இருக்கு? எல்லாமே அந்த ஆண்டவன் கிட்ட தான் இருக்கு. அன்னைக்கு சங்கடத்துல வச்சிருந்த ஆண்டவன் இன்னைக்கு சந்தோஷத்துல வச்சிருக்கான். உங்க மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் பிரார்த்தனைக்கும் எப்பவும் இந்த சந்தோஷம் நீடிச்சிருக்கணுமா. ம். அக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. சரிங்கம்மா. ஹாய் சித். ஹாய் தமன். சித், ஏகப்பட்ட வேலை இருக்கு. கோவிந்த் சார் அந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சிஎம்டிஏல பிளான் அப்ரூவலுக்காக ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. அங்க போய் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை காமிச்சு ஃபர்தர் மூமெண்ட்ஸ்க்கான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான். போயிடலாம். எஸ் கமன். அப்புறம் சித், சிஎம்டிஏல அம்மாக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். சோ நம்மளோட பிளான் அப்ரூவலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆன்டி பேர் சொன்னா மட்டும் போதும்ல. வேற ஏதாவது கேஷ்னு எதிர்பார்த்தாருன்னா நிச்சயமா நான் பண்ண மாட்டேன். தேவையில்லாத சிக்கல் தான் வரும். அதெல்லாம் எந்த சிக்கலும் வராது சார். வேம்பு சார். சரி, கிரீன் டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம். இங்க பாருங்க கணேஷ், மக்களுக்கு இருக்கிற பேராசையில தான் நாம சொல்றத நம்பி நகையை அள்ளி கொண்டு வந்து நம்ம கிட்ட கொட்டுறாங்க. சொன்னா கேளு. நம்ம மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா தேவையில்லாத அவமானம். நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? இங்க பாரு, நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் உருக்கி வித்து வரப்போற காசுல எத்தனை போலீஸ் படம் வந்தாலும் அத்தனை பேருக்கு கொடுத்து சமாளிச்சு வெளியே வர்றதுக்கு எனக்கு தில்லு இருக்கு. நீயே சும்மா பயந்து நடுங்குற. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் பார்ட்னர்ஷிப்ல இருந்து முழுசா விலகிக்கிறேன். என் ஷேரை என்கிட்ட கொடுத்துரு. கணேஷ், நீ நினைச்ச நேரத்துக்கெல்லாம் உன் ஷேரை கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் ஏடிஎம் மிஷின் கிடையாது. பயப்படாம என் கூட இருக்கிறதா இருந்தா இரு. பணம் தான் வேணும்னு அடம் பிடிச்சேன்னா உன் ஷேர் இப்ப கிடைக்காது. நான் தரப்பதான் நீ வாங்கிக்கணும். இங்க பாரு கோவிந்த், பணம் தர மாட்டேன்னு அடம் பிடிச்சினா உன் தில்லு முள்ள ஃபுல்லா நான் வெளியே கொண்டு வருவேன். இந்த நிமிஷம் அது என்னால முடியும். என்னடா சொன்ன? உனக்கு அவ்வளவு திமிரா? ஆமாடா, என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு. யார்கிட்ட? ஏய், வாங்கடா. ஃபுல்லா ஃப்ராட் தனத பண்ணிக்கிட்டு இருக்க. அத கேட்டு போனா என்னைய அடிக்க வரியா? சும்மா புடிங்கடா. புடிங்கடா. ஏய், ஆளை வச்சு அடிக்கிறியா என்ன? ஆமாடா. அவ்வளவு திமிராடா உனக்கு? ஆளை வச்சு தான் அடிக்கிறேன். நான் உன்னை சும்மா வார்த்தை பேசினா கொன்னுருவேன். ஏய், இழுத்துட்டு போங்கடா. ஏய், இவனை சும்மா விட்டுறாதீங்க. ரூமுக்குள்ள பூட்டி வைங்கடா. பூட்டி வைங்கடா இவனை. நான் சும்மா விட மாட்டேன்டா. ஹலோ சார், தமனாவும் சித்தார்த்தும் உங்களை தேடி வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. பொம்மி, பொம்மி, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீ இங்க உட்காந்து. ஹேய், என்ன அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சு? பிரீத்தி, என்னாச்சு பொம்மி? அது வந்து பொம்மி, நீ சொல்றத பாக்கும்போது ஏதோ சீரியஸான விஷயம் மாதிரி தோணுது. எதுக்கும் தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். வா. பிரீத்தி, வேண்டாம். நீ வா பொம்மி. பிரீத்தி, வா பொம்மி, உட்காரு. தாத்தா, பொம்மிக்கு ஒரு சின்ன பிரச்சனை. தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கான்.
அதான் உங்ககிட்ட பேசலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா நீ? நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம், எங்க கிட்ட சொல்லாம நீ ஏன் தனியா அழுதுகிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? தாத்தா, அன்னைக்கு வேம்பு சார் பிறந்த நாள் வந்தப்போ ராத்திரி கரண்ட் கட் ஆச்சா. மெழுகுவத்தி ஏத்திட்டு நான் அவர் ரூமுக்கு போனேன். அப்போ அதான் அது அபசகுனமா பட்டதுனால வேம்பு சார் கிட்ட நான் சொன்னேன். அதுக்கே என்ன திட்டிட்டாரு. இன்னைக்கு என்னடா அண்ணா அது சம்பந்தமா தான் ஏதோ பேச போயிருக்காரு. கூட தமன்னாவும் போயிருக்கா. அப்போ நான் சாமி கும்பிட போயிருந்தேன்னா திடீர்னு குத்து விளக்கு கவுந்து விழுந்துருச்சு. குத்து விளக்கு விழுந்ததுல இருந்து மனசுக்கு ஏதோ நெருடலா படுது. அதான் வேம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அந்த வேலையெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னேன். ரொம்ப திட்டிட்டாரு தாத்தா. தொடர்ந்து இப்படி அபசகுனமா நடக்கிறதுனால இது ஏதோ தப்பா படுது தாத்தா. நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி இப்போ செய்யற வேலை வேண்டான்னு தடுத்து நிறுத்தணும். சரிம்மா, சித்தார்த்து கிட்ட கண்டிப்பா பேசுறேன். அவன் வரட்டும். அவன் வந்ததும் எந்த மாதிரி விஷயத்துல ஈடுபட்டிருக்கான்னு கேக்குறேன். உண்மையிலேயே நீ பயப்படுற மாதிரி அது தப்பான விஷயம்னா கண்டிப்பா நானே அவனை தடுக்கிறேன். சரியா? சரி தாத்தா. போ, நீ கவலைப்படாம வேலையை பாரு. இந்த பாருமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல எங்கிட்ட பகிர்ந்துக்கணும். அதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். நீயே இப்படி தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். சரியா? சரி தாத்தா. பிரீத்தி, கூட்டு போமா. சரி தாத்தா. சித், எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஆட்டிடியூட்லாம் மாத்திக்க வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். தமன், யாருக்காகவும் என்னால் அதை மாத்திக்க முடியாதா? ப்ளீஸ், வேற ஏதாவது பேசுனா பேசு. ஹாய் சித்தார்த். ஹாய் சார். ஹாய் ஆண்டி. அப்புறம் சிஎம்டிஏ விஷயம் என்னாச்சு? சித், நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ கோச்சுக்க கூடாது. நம்ம ஃபைல் ஒரு டேபிள் கூட நகரலமா. ஒரே இடத்துல ஆணி அடிச்ச மாதிரி நின்னுடுச்சு. வாட்? எப்படி? நான் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருந்தேனே. மா, என்னதான் ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் பணம் இல்லாம எதுவுமே நடக்காதுமா. நம்ம கொஞ்சம் யோசிக்காம அது கொடுத்திருந்தோம்னா இந்நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும். அப்ப கொடுத்திருக்க வேண்டியது தானே? இல்லம்மா, சித்த பத்தி தான் உங்களுக்கு தெரியாதா? ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். லஞ்சம் கொடுக்கறதுல எல்லாம் அவருக்கு விருப்பமே இல்லை.